அமெரிக்காவில் குடியேற தங்க அட்டை முதலீட்டாளர்களை ஈர்க்க ட்ரம்ப் புதிய திட்டம். முதலீட்டாளர் விசாக்களுக்கு பதிலாக தங்க அட்டை இன்னும் 2 வாரங்களில் அறிமுகம் செய்யப்படும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாவர்ட் லுட்னி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு பல்வேறு சர்ச்சைகளான பிறகும் கூட அதனை கண்டுகொள்ளாமல் தன் வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறார் ட்ரம்ப். இந்த நிலையில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருந்த இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களை ராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டனர். அதிலும் குறிப்பாக நாடு கடத்தப்பட்டவர்களின் கால்கள் மற்றும் கைகளில் விலங்கிடப்பட்டிருந்தது. இவர்களின் வீடியோ வெளியான நிலையில் பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்தன. ஆமாம், அப்படித்தான் நாங்கள் என்ற வகையில் வெள்ளை மாளிகையும் அது குறித்தான வீடியோவை வெளியிட்டது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பணக்கார முதலீட்டாளர்களை ஈர்க்க முதலீட்டாளர் விசாவுக்கு பதிலாக தங்க அட்டை, அதாவது கோல்ட் கார்டு வழங்க திட்டமிட்டு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் வர்த்தக வருவாயை அதிகரிக்கவும் நிதி பற்றாக்குறையை சரி செய்யவும் இந்த புதிய சலுகையினை அவர் அறிவித்திருக்கிறார் என கூறப்படுகிறது. புதிதாக குடியேறும் முதலீட்டாளர்களுக்கு விசாவுக்கு பதிலாக $5 மில்லியன் தங்க அட்டை விசா விற்பனை செய்யப்படும் என்றும் இது குடியுரிமைக்கான பாதை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி மேலும் தெரிவித்த அவர், இந்த விசாவை பெறும் பணக்காரர்கள் நம் நாட்டுக்கு வந்து வெற்றிகரமாக தொழில் செய்வார்கள் என்றும் அவர்கள் ஏராளமான பணத்தை செலவழிப்பார்கள் என்றும் நிறைய வரிகளை செலுத்துவார்கள் என்றும் நிறைய பேரை வேலைக்கு அமர்த்துவார்கள். எனவே இந்த நடைமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே முதலீட்டாளர்களுக்கான EB-5 விசாக்களுக்கு பதிலாக தங்க அட்டை இன்னும் 2 வாரங்களில் அறிமுகம் செய்யப்படும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாவர்ட் லுட்னி குறிப்பிட்டிருக்கிறார். தங்க அட்டையானது உண்மையில் ஒரு கிரீன் கார்டு அல்லது நிரந்தர சட்டப்பூர்வ வசிப்பிட அட்டையாகும். இது முதலீட்டாளர்களுக்கான நுழைவு கட்டணத்தை அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. EB-5 திட்டத்தில் உள்ள மோசடி அபாயங்களை ஒழிக்கும். மற்ற கிரீன் கார்டுகளைப் போலவே இது குடியுரிமைக்கான பாதையை உள்ளடக்கும் என்றும் லுட்னி கூறினார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நாள் முதல் ட்ரம்பின் ஒவ்வொரு நடவடிக்கை மற்ற நாடுகளை பீதியடைய வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.